ஹரே கிருஷ்ணா. நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கால்குலேட்டரினுடைய உபரி புள்ளிகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பித்தப்பையினுடைய உபரி புள்ளிகள். இந்த பித்தப்பையில் உபரி புள்ளியில் இருக்கக்கூடியது GP40, அதாவது பித்தப்பை 40. பாருங்கள், இந்த பித்தப்பை 40 எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா பார்த்துங்க, இந்த கணுக்கால், வெளிப்புற கணுக்கால் மூட்டுக்கு முன்பக்கம் இருக்கக்கூடிய பள்ளத்தில் இருக்கு. அதாவது இந்த மாதிரி நேராக ஒரு கோடும் இப்படி ஒரு கோடும் நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கோடும் வெட்டுற இடத்த அந்த மையப்புள்ளியில் அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் தான் GP40 இருக்கு. இந்த GP40ல் வந்து நீங்கள் நீரில் கொடுத்தீங்க அப்படின்னா தீரக்கூடிய நோய்கள், தீர நோய்கள் நீங்கள் எழுதிக்கங்க. இது வந்து ஒரு வலி நிவாரண புள்ளி. எல்லா வலிக்குமே இது கேட்கும். அப்புறம் வாந்தி, எதுக்களித்தல், பின்பக்க தலைவலி, மலேரியா, கணுக்கால் சுளுக்கு, பித்தப்பை கல், பித்தப்பை வலி, கணுக்கால் வலி, கால் தசை பலவீனம், மார்பு கூட்டு வலி, இது மாதிரியான நோய்களுக்கு வந்து இந்த GP40 நீ உபயோகப்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது GP39. GP39 பார்த்தீங்கன்னா இந்த கணுக்கால் மூட்டில் இருந்து 3 சுண்ணு மேலே, இந்த கணுக்கால் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக நேராக 3 சுண்ணு மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த எலும்பு இருக்கும். எலும்புக்கு பக்கவாட்டில் இருக்கு. இந்த GP39 வந்து தீரும் நோய்கள் எழுதிங்க. எலும்பு மஜ்ஜையின் பிரச்சனைகளுக்கு இது ஒரு முக்கியமான புள்ளி. எலும்பு மஜ்ஜை, எலும்புக்குள்ளார இருக்கிற மஜ்ஜை வந்து அந்த ஊன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு குடையிற மாதிரி ஒரு வலி மாதிரி இருக்கும். அதுக்கு ரொம்ப முக்கியமான புள்ளி இது. முழங்கால், கணுக்கால், கழுத்து வலி, கழுத்து பிடிப்பு, இரத்த சோகை, இரத்த புற்று, மூலம், பசியின்மை, பக்கவாதம், பயம், இது மாதிரியான நோய்களுக்கு இந்த GP39 உபயோகப்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது GP37. இது லியோ கனெக்டிங் பாயிண்ட். பாருங்க, இந்த 39லேருந்து 2 சுண் மேலே வரலாம், அல்லது கணுக்கால் மூட்டிலேருந்து 5 சுண் மேலே வரலாம். 5 சுண் மேலே வந்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா GP37 லியோ கனெக்டிங் பாயிண்ட். லியோ கனெக்டிங் பாயிண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான புள்ளி. இது பித்தப்பையும் கல்லீரலையும் ரெண்டும் இணைக்கக்கூடிய புள்ளி. இதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது GP36. GP36 அப்புறம் 37லேருந்து 2 சுண் மேலே வரலாம், இல்லைன்னா இந்த கணுக்கால் மூட்டிலேருந்து 7 சுண் மேலே, இந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து GP36. இதில் தீரும் நோய்கள் நோட் பண்ணிங்க. கழுத்து, மார்பு வலி, கழுத்து வலி, மார்பு வலி, ஆடு தசை பிடிப்பு, இடுப்பு தொடை நரம்பு வாத வலிகள், கால்வலி, வாதம், மஞ்சள் காமாலை, மனநிலை பாதிப்பு, இது மாதிரியான தொந்தரவுகளுக்கு இந்த GP36 நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது GP25. GP25 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் நேராக மேலே வந்தீங்க அப்படின்னா பாருங்கள், இப்படி வந்து இந்த பக்கவாட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்படி முழங்கையை மடித்து இப்படி வச்சிங்க அப்படின்னா இங்கே ஒரு எலும்பு முடிகிற இடம் இருக்குது தெரியுங்களா? இந்த வந்து 7வது 8வது எலும்பு முடிகிற இடத்துல கரெக்டாக அந்த கீழே பள்ளத்தில் இருக்குது. இது வச்சிங்கன்னா இந்த முழங்கையை முட்டி வந்து இந்த இடத்துல போதும். அந்த இடம் தான் வந்து GP25. இதில் தீரும் நோய்கள் வந்து வயிற்று வலி, வாந்தி, ஏப்பம், விழாவில் வலி, பித்தப்பை கோளாறு, வயிற்றில் சத்தம், கீழ் முதுகு வலி, சர்க்கரை நோய், சிறுநீரக கல், இடுப்பு வலி, வயிற்றுப்போக்கு, இது மாதிரியான தொந்தரவுகளுக்கு இந்த GP25 நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அதுக்கடுத்து GP24. அப்படியே நீங்கள் அந்த விழாவிலேருந்து அப்படி நேராக வந்தீங்க அப்படின்னா இந்த 7வது 8வது விழா எலும்பு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இந்த கடைசி எலும்புக்கும் மேலே இந்த 7வது 8வது எலும்புக்கு மத்தியில் இருக்கக்கூடியது இந்த மார்பு காம்புக்கு நேராக கீழே, மார்பு காம்புலேருந்து நேராக கீழேயும் 7வது 8வது விழா எலும்புக்கு மத்தியிலையும் இருக்கக்கூடியது GP24. இதில் வந்து தீரும் நோய்கள் விக்கல், வாந்தி, அதிக அமிலத்தன்மை, வாயு தொந்தரவு, மஞ்சக்காமாலை, கல்லீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் இது ஒரு முக்கியமான புள்ளி. நோட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது GP20. நீங்கள் நேராக மேலே வந்தீங்க அப்படின்னா பின்பக்கமாக வந்து பாருங்கள், இந்த காதுக்கு கீழே இந்த
காதுக்கு கீழே பக்கவாட்டில் இந்த மண்டை ஓட்டு எலும்புக்கும் கீழே நீங்கள் இந்த இடத்துல கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காதுக்கு கீழே இந்த இடத்துல இருக்கும். காது கீழே நேராக ஒரு பள்ளம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பின்பக்கமாக ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பின்பக்கமாக இருக்கக்கூடிய பள்ளத்தில் தான் GP20 இருக்கு. இது வந்து மூளைக்கு செல்லும் இரத்தத்தை உந்துதல், மூளைக்கு போகக்கூடிய இரத்தத்தை நல்லா செலுத்தக்கூடிய இது ஒரு முக்கியமான புள்ளி. பிடரி வலி, முதுகு வலி, இது ரெண்டுக்குமே இந்த விஷயம் இந்த 20 கேட்கும். அதுக்கு அடுத்தது GP14 இது ஒரு முக்கியமான புள்ளியும் கூட. பாருங்க, இப்படியே நீங்க நேரா மேலே வந்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ரெண்டு காதை சுத்திட்டு வந்து 2 லைன் வரும், நீங்க அதை கவனிக்க தேவையில்லை. பாருங்க, இந்த கண்ணு இந்த கருவெளி வந்து சென்டரா நேராக பார்த்தீங்கன்னா கருவெளி மத்தியில் இருக்கும். மத்தியில் நேராக வந்தீங்கன்னா பிருவ மத்தியிலிருந்து மேலே நேராக வந்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளம் இருக்கும் நெத்தியில. இது 2 பக்கமே பாருங்க, இந்த கருவெளிக்கு நேராக 2 பக்கமே பள்ளம் இருக்கும். இந்த பள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா GP14 தீராத தலைவலி இருந்தால் கூட இந்த பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்கும். ஆறாத புண்கள், கட்டிகள், கண் சம்பந்தமான நோய்கள், இந்த புள்ளி வந்து GP14 வந்து குணமடையும். யாருக்காவது தலைவலிச்சுன்னா நிறைய பேர்த்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி கையை வச்சுட்டு இப்படி தேய்க்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது GP14 அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தலைவலி கண்டிப்பாக குறையும். இதை நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சிங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு வந்து இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளி, இது முன்பக்கம் அலாரம் பாயிண்ட் இருக்கு. முன்னாடி என்னென்ன வலி இருந்தால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத